வளம் மிதக்கும். வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும். தமிழ் மொழியின் ஒளியாலே அறிவு வெளிச்சம் படர்ந்திருக்கும். தமிழ் அன்னையை வணங்கி தமிழால் பிறந்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வேன் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக உள்ள தமிழ் சான்றோர்களை வணங்கி மற்றும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவர்களுக்கென தனித்தனியே பண்டிகைகள் விழாக்கள் உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய விழாக்களில் முக்கியமான நாள் இன்று. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள், எல்லோரும் ஓர் நிலை என்பதற்கு சாட்சியாக மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியாட்சி நாள் இன்று. உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் இன்று. 1935 முதல் பின்பற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்டு ஒரு குடியரசு உருவான நாள் இன்று. அகிம்சையில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும் கண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீர தமிழரும் சிறையின் படியேறி தடியில் அடிவாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய அனைத்து தலைவர்களின் சிந்தையிலும் நிரம்பி இருந்தது இந்த நாளுக்கு தான். ஆம், இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்ட திருநாள் தான் இன்று. இன்றோடு இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்டு 76 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்தியா 1947 ஆண்டு ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரம் அடைந்த போது இத்தகைய ஆட்சி முறைதான் இந்தியாவிற்கான சிறந்த ஆட்சி முறை என்ற கருதிய இந்திய தலைவர்கள் 1950 ஜனவரி 26 அன்று இந்தியாவை குடியரசு நாடாக அறிவித்தனர். அந்நாளில் முதல் ஜனாதிபதியாக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார். இத்தினத்தையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். நாடு சுதந்திரம் அடைந்த போது 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்தன. அதில் 552 சமஸ்தானங்கள் மட்டுமே இணைக்கப்பட்டன. காஷ்மீர், ஹைதராபாத், திருவிதாங்கூர் ஆகியவை இணையாமல் இருந்தன. அதை இணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் படேலையே சேரும். அதனாலே தான் அவரை இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறது. தனி மனிதன் சமூகத்தை சிந்திப்பதும் சமூகம் தனி மனிதனை சிந்திப்பதும் வேண்டும். தனி மனிதன் வேறு, சமூகம் வேறு என்பதில்லை. நாட்டின் குடிமகன்கள் வளர்வதோடு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும். மக்களால் மக்களே, மக்களே ஆள்வதுதான் குடியரசின் தத்துவம். அந்த வகையில் இந்தியாவின் குடியரசு முறை ஏனைய உலகின் குடியரசுகளுக்கு முன்னோடியாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவில் சிறப்பான பணி செய்து உயிர் நீத்த முப்படை வீரர்களுக்கும் சிறந்த பணிகளை செய்த காவல்துறையினருக்கும் வீர தீர செயல்களை செய்த குடிமக்களுக்கும் விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் கௌரவிக்கிறார். இமயத்தில் வட இல்லை, குமரியில் தென்னில்லை, வீட்டிற்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை, என்னாலும் பொன்னாடு என்னாலும் எம்மோடு, உரிமைகளை தரமாட்டோம், பகைவரை விடமாட்டோம், சுதந்திர விடை போட்டோம் என்ற கண்ணதாசனின் வரிகளை இந்நாளில் நினைவு கூறுவோம். ஜாதி மதங்களை ஒழித்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் உயர்ந்து பாரத சிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக